சித்தர்கள் திருவடி குன்னுவின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். சித்தர்களின் ஜீவசமாதி தரிசனம் என்ற எனது தொடர்ச்சியான ஆன்மீக பயணத்தை தமிழகம் முழுவதும் உள்ள ஜீவசமாதிகள் மட்டும் அல்லாது வாழும் சித்தர்களையும் நான் தரிசனம் செய்து வந்து கொண்டிருக்கிறேன். எனது இந்த ஆன்மீக பயணத்தை அவ்வப்போது சிறு சிறு காணொளிகளாக தொகுத்து தங்களுக்கு சித்தர்கள் திருவடி என்ற வலைத்தளம் மூலம் அடியேன் பெற்ற அந்த பாக்கியத்தை தாங்களும் பெற வேண்டும் என்ற பேராவலோடு பயணிக்கிறேன். அந்த பயணத்தின் தொடர்ச்சியாக இன்று நான் கரூரை அடுத்துள்ள தான்தோன்றி மலையில் கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு ஜீவசமாதியாகி தன்னை நாடி வரும் சித்தனடியார்கள், பக்தர்கள் மற்றும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தான் ஜீவசமாதியில் இருந்த வண்ணம் அருளாசி வழங்கி கொண்டிருக்கும் நொய்யல் பாட்டி, கொடுமுடி பாட்டி, மோகனூர் பாட்டி என்றெல்லாம் பக்தர்களால் அழைக்கப்படும் பாட்டி சித்தரின் ஜீவசமாதி தரிசனத்திற்காக நான் தான்தோன்றி மலை சென்று கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் சென்னையிலிருந்து கரூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறேன். அங்கிருந்து கரூர் பேருந்து நிலையம் மற்றும் மெயின் பஜாரில் இருந்து தான்தோன்றி மலைக்கு நான் போய்கொண்டிருக்கிறேன். பொதுவாக கரூர் வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு நகரம் மட்டுமல்ல, ஆன்மீக பூமி என்கிற பெருமையும் இந்த நகரம் தாங்கி நிற்கிறது. 18 சித்தர்களில் ஒருவரான பேரரசன் ராஜராஜ சோழனின் ஆன்மீக குருவான சித்தர் கரூரார் அவர்களின் ஜீவசமாதி இங்குள்ள அருள்மிகு பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் தான் உள்ளது. அதைத்தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. அரசு பொது மருத்துவமனை மற்றும் மருத்துவ கல்லூரி போன்றவைகள் மேலும் கரூருக்கு பெருமை சேர்க்கும் வண்ணமாக இருக்கிறது. இப்போ நாம கரூரில் இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாட்டி சித்தரின் ஜீவசமாதியை நோக்கி தான் பயணிச்சிட்டு இருக்கிறோம். தான்தோன்றி மலை என்ற இந்த சிறிய கிராமத்தில் என்ன அப்படி பெரிய சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருள்மிகு கல்யாண வெங்கடரமண பெருமாள் சன்னதியும், சிறப்பு வாய்ந்த மாரியம்மன் ஆலயமும், பாட்டி சித்தரின் ஜீவசமாதியும் இந்த ஊருக்கு மேலும் பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறது. கரூர் பசுபதீஸ்வரர் மற்றும் தான்தோன்றி மலை கல்யாண வெங்கடரமண பெருமாள் இவங்க 2 பேருக்கும் பாட்டியம்மாவுக்கும் என்ன அப்படி ஒரு நெருங்கிய உறவு இருக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ச்சியா நமது காணொலியை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கே தெரியும். இப்போ பாட்டி சித்தர் ஜீவசமாதிக்கு முன்னாடி உள்ள திருச்சி கரூர் பிரதான சாலையில் தான் நம்ம இப்ப நின்றுட்டு இருக்கிறோம். இதுதான் பாட்டியம்மாவுடைய ஜீவசமாதி இருக்கும் தான்தோன்றி மலை அமைதி பூங்காவின் என்ட்ரன்ஸ். இதுல தான் நம்ம உள்ளுக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கிறோம். இப்போ சிவன் வாழும் இடத்தில் தான் தானும் அமர வேண்டும் என்று பாட்டிமா அடிக்கடி தன்னுடைய பக்தர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. அதாவது தான்தோன்றி மலை எனது ஊர், சுடுகாடு தான் எனது வீடு என்றும், தான் ஒரு காளி, நாராயணி என்றெல்லாம் பக்தர்களிடம் முன்கூட்டியே சொல்லியிருக்கிறார். தாமரை மலர் பீடத்தின் கம்பீரமான தோற்றம் கொண்ட பாட்டியம்மாவின் இந்த ஜீவசமாதி அவரது பூத உடலின் தோற்றம் கூட அதே கம்பீரத்துடன் ஒரு நாட்டின் மகாராணியர் போல காட்சியளிப்பார் என பக்தர்கள் பிரமிப்பாக கூறுகிறார்கள். சுமார் 40 வருடங்களுக்கும் மேலாக கரூரை அடுத்த நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மோகனூர் என்ற இடத்தில் அவர் இருந்தார் என அந்த ஊர் மக்கள் விவரம் தெரிவிக்கிறார்கள். அது பற்றிய விவரங்களை அடுத்தடுத்த பதிவுகளில் நாம் காண்போம். அடுத்த காணொளி பதிவில் கொங்கு குரல் பத்திரிகை ஆசிரியர் திரு சின்னசாமி அவர்கள் பாட்டி சித்திரம் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார். இதுவரைக்கும் நீங்க சித்தர்கள் திருவடி இணையதள காணொளி வலைக்காட்சியினை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியான எங்களின் காணொளிகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள அருகிலுள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தர்கள் திருவடி குன்னு. வணக்கம். திடீரென்று 2012 எனக்கு பாட்டி சித்தரை சென்று பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்த பொழுது நான் நேராக நாமக்கல் சென்று, நாமக்கலிருந்து மோகனூர் சென்று நவலடியான் கோயிலை பார்த்த பொழுது அங்கு பாட்டி சித்தர் இல்லை. நீங்கள் பாட்டி சித்தரை பார்க்க வேண்டுமா என்று கேட்டார். ஆமாம் என்றேன். அவர் கொடுமுடியில் தான் ஏதோ டாக்டர் தோட்டத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் என்று அருகில் வர சொல்லி வைத்திய தடவி வேணுமா என்று கேட்டார். அப்பொழுது எங்களுக்கு உண்மையிலுமே 25 ஆண்டு காலம் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அதற்காகத்தான் சென்றோம். நான் கொடுத்த பொட்டணத்தை பிரித்து அந்த மெதுவடையை
கொஞ்சம் பிச்சு வாயில் சப்பி என்னிடம் திரும்பி சாப்பிடு என்று சொன்ன பொழுது கொஞ்சம் நான் கூச்சப்பட்டேன், ஆதங்கப்பட்டேன். ஆனால் அதனுடைய அர்த்தம் என்னவென்று கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னு தான் 4 ஆண்டுகளுக்கு முன்னு தான் தெரிந்தது. ஏன்னா இந்த குலதெய்வ கோயிலெல்லாம் வரலாறு இத்தனை இது இன்னைக்கு வரை 160 கோயில் வரலாறு எழுதியிருக்கிறேன் என்று சொன்னால் எல்லாம் பாட்டி சித்தர் என்னை இயக்கி கொண்டு இருக்கிறார்கள் என்பதை அணு ரீதியாக நான் நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.